ஒரு அழகான காட்டில் 2 சோம்பேறி காகங்கள் வாழ்ந்து வந்தன. அவை எப்பொழுதும் தூங்கிக் கொண்டே இருக்கும். அந்த காகங்கள் உணவு தேடுவதற்காக கூட வெளியே செல்ல மாட்டார்கள். தூங்கிக் கொண்டே இருப்பார்கள். தூங்குவது என்றால் அந்த காகத்திற்கு அவ்வளவு பிடிக்கும். எல்லா பறவைகளும் மழை காலத்திற்காக உணவை சேகரித்து வந்தனர். ஆனால் அந்த காகங்கள் தூங்கிக் கொண்டே இருந்தனர். யாரா என்னை எழுப்புனது? கெட்ட கோவம் வரும். ரோசி, அங்க பார்த்தாயா? அந்த காகங்கள் எப்போதும் உறங்கிக் கொண்டே இருக்கின்றன. எல்லா பறவைகளும் உணவை தேடி வெளியே சென்றனர். ஆனால் இந்த காகங்கள் மட்டும் உறங்கிக் கொண்டே இருக்கின்றன. இப்படியே இந்த காகங்கள் பாட்டு கேட்டுக்கொண்டு உறங்கிக் கொண்டே இருப்பர். நமது காட்டில் உணவு திருடர்கள் அதிகமாக இருக்கிறார். அந்த உணவு திருடர்கள் எங்கேயும் இல்லை, நம் அருகிலே தான் இருக்கிறார்கள். அவர்களை சீக்கிரம் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த உணவு திருடர்கள் நம் அருகிலே இருந்து கொண்டு நம்மளை கண்காணித்து கொண்டே இருக்கின்றனர். வீட்டில் இல்லாத நேரத்தில் உணவுகளை திருடி செல்கின்றனர். காலு, காலு, எழுந்துருங்க காலு. மணி 12ஆவது. சூரியன் பளிச்சுன்னு அடிக்குது பாருங்க. எழுந்துருங்க காலு. நீங்க சாப்பிடாம கூட 12 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கீங்க. என்னை எழுப்பாத குமாரி, எனக்கு நல்லா தூக்கம் வருது. நீ போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. பறவை வீட்டிலேருந்து, பக்கத்து பறவை வீட்டிலேருந்து எடுத்துட்டு வா. குமாரி பக்கத்து பறவைகள் வீட்டுக்கு சென்றது. அங்கு பறவைகள் எல்லாம் உணவை தேடி வெளியே சென்றன என்று, அது உணவை நைஸாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சென்றது. நம்மளுக்காக விதவிதமான உணவுகள்லாம் வச்சிருக்காங்களே, யார் இந்த உணவெல்லாம் வச்சது? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த உணவை பார்த்ததுல. காலுக்கு எத்தனை போய் கொடுக்கணும் இந்த உணவை. காலு, உங்களுக்காக விதவிதமான உணவு எடுத்துன்னு வந்திருக்கேன். பழைய சோறு வந்து புறா வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்தேன். பேன் கேக் பக்கத்து பறவை வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்தேன். பழங்கள் வந்து கிளி வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்தேன். பழைய சாதம் புறா வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்தியா? அந்த புறா வீட்டு பக்கமே போவாத, கஞ்ச பையன் புறா. நான் பேன் கேக்கும் பழங்களும் சாப்பிட்டு கொள்கிறேன் குமாரி. இதுவே எனக்கு போதும். நல்லா இருக்கிறது, அருமையா இருக்கிறது குமாரி. என்னங்க, சேனலை மாத்தாதீங்க. நம்மள இந்த நாய்ங்க எப்படி குறைச்சி இது பண்ணோம். இந்த நாய் எப்படி கஷ்டப்படுது பார்த்தீங்களா? இந்த டிவியில அந்த மீன் அந்த நாயை எப்படி கடிக்குது பாருங்க. இதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு காலு. மழை ஒரு வாரத்துக்கு அதிகமா வரும்னு டிவியில சொல்றானே. இப்படியே சில நாட்கள் கழிந்தன. காலு, மழை வர மாதிரி இருக்கு. நம்ம அந்த மழையில எப்படி இருக்குது காலு? கவலைப்படாத குமாரி, நம்ம கிட்ட தான் கொடை இருக்குல்ல, அந்த கொடையை வச்சு நம்ம இருக்கலாம். மழைலாம் நம்மள ஒன்றும் பண்ணாது. ஸ்டீல் பாடி, மழை ஒன்றும் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. காற்று பலமாக வீச தொடங்கியது. மழை ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு. 2 காகங்களும் மரத்தின் மீதே அமர்ந்து கொண்டு இருந்தன. மழை வரப்போகுது காலு. மழை வந்துச்சு, நம்ம என்ன பண்றது? கொடைதான் இருக்கல, கவலைப்படாத குமாரி. காற்றின் வேகத்தை தாங்க முடியாமல் அந்த கொடை சற்று நேரத்திலேயே பக்கத்தில் போய் விழுந்து விட்டது. 2 காகங்களும் மழையிலே நனைந்து கொண்டிருந்தன. காலு, என்ன செய்வது காலு? நம்ம மழை வர அதிகமா வருது. நம்ம பக்கத்துல கிளி வீட்டுக்கு போலாம் வா குமாரி. நீ கவலைப்படாத, கிளி வீட்டுல போய் தங்கிக்கலாம். நம்ம கிளி வீட்டோட கதவை தர, நாங்கள் மழையில் நனைந்து கொண்டிருக்கிறோம். மழை அதிகமாக வரும் என்று வானிலை மையம் சொல்லியிருக்கிறார்கள். என்ன செய்வது? உன் வீட்டில் 2 நாட்கள் நாங்கள் தங்கிக் கொள்கிறோம் கிளி. கிளி வீடு சுத்தமாகவும் அழகாகவும் இருக்குது காலு. இந்த வீடியோவில் அழகாக இருக்கிறது பாருங்க. கிளி சிறிது நேரத்திலேயே பழங்கள் எடுத்துன்னு வந்து காகங்களுக்கு கொடுத்தது. காகங்களை, இந்த பழங்களை சாப்பிடுங்கள். நாங்கள் தினமும் பழங்கள் தான் சாப்பிடுவோம். நீங்களும் இந்த பழங்களை சாப்பிடுங்கள். மிகவும் நன்றாக இருக்கும், உடம்புக்கும் மிகவும் நல்லது என்று கிளி கொடுத்தது. காலு,
இந்த 2 நாட்களாக இந்த கிளி வீட்டில் பழங்களை சாப்பிட்டு எனக்கு நாக்கே செத்து போய்விட்டது. நாம் புறா வீட்டுக்கு போகலாம் வாங்க. இந்த கிளி வீட்டில் பழங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கு சுவையே தெரியாமல் போய்விட்டது. வாங்கள் 2 நாட்கள் இருந்ததே போதும். நாம் புறா வீட்டுக்கு போகலாம் வாங்க. புறா, நாங்கள் மழை அதிகமாக இருக்கிறது. நாங்கள் 2 நாட்கள் உன் வீட்டில் தங்கிக் கொள்கிறோம். என்ன சரியா புறா? புறாவின் வீடா இது? அதுக்கு கிளி வீடே பரவாயில்லை. காகங்களே, நாங்கள் உங்களுக்காக பழைய சாதம் கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் 2 பேரும் சண்டை போடாமல் சாப்பிடுங்கள் பழைய சாதத்தை. புறா, எனக்கு பழைய சாதம் என்றாலே பிடிக்காது. எனக்கு பழைய சாதம் என்றாலே அலர்ஜி. தானியங்கள் கொடுக்கிறேன், சாப்பிடுங்கள். 1 வருஷமாக இந்த தானியங்கள் எங்கள் வீட்டில் தான் இருக்கிறது. பரவியே, நாங்கள் உங்கள் வீட்டில் தங்கிக் கொள்கிறோம் 2 நாட்கள். மழை வர அதிகமாக இருக்கிறது. மழை நிற்கிற மாதிரியே தெரியல. நான் உங்களுக்காக உணவு எடுத்துட்டு வருகிறேன். நீங்கள் இங்கே தங்கிக் கொள்ளலாம் 2 நாட்கள். சோனாவின் வீடு அழகாக இருக்கிறது. இங்கே 1 வாரம் தங்கிவிட வேண்டியதுதான். ஆன்ட்டி, கொஞ்சம் தள்ளி போங்க, பால் உங்க மேல பட்டுரும். நல்லா போடுடா தம்பி பால். நம்ம 2 பேரும் நல்லா விளையாடலாம். சரியா தம்பி? பால் வெளியே போட்டுறாத அக்கா, மழை வர வருது, எடுக்க முடியாது. நல்லா போடு தம்பி, நம்ம நல்லா விளையாடலாம். என் சின்ன தம்பி, ஆசை தம்பி. குமாரிக்காகத்துக்கு இந்த குட்டி வாண்டுகள் பண்ணும் தொல்லை தாங்க முடியவில்லை. இந்த குட்டி பிசாசுகள் ரொம்ப தொல்லை பண்ணுது. என்ன பண்ணுறதுனே தெரியல என்று சொல்லி கொண்டது குமாரி. 2 காகங்களும் நன்றாக சாப்பிட்டு விட்டு அங்கே படுத்து உறங்கி விட்டனர். அந்த இடத்தையே அசுத்தம் பண்ணிவிட்டனர். குப்பைகள் எல்லாம் அதிகமாக போட்டுவிட்டு அங்கேயே நன்றாக உறங்கி விட்டனர். 2 நாட்களாக உறங்கவில்லை. அதனால் நன்கு படுத்து உறங்கி கொண்டிருந்தனர். காலும் நம்ம வேற எங்கேயாவது போயிடுவோம். இந்த குட்டி வாண்டுங்க தொல்லை தாங்க முடியவில்லை. 2 காகங்களும் சோனா குருவின் வீட்டிலிருந்து வெளியே வந்து விட்டனர். இந்த கிளி வீட்டில் பழங்களை கொடுத்தே நம்மளை உயிரை வாங்கியது. இந்த புறா வீட்டில் பழைய சாதம் கொடுத்தே நம்மளை தொல்லை பண்ணியது. இந்த சோனா குருவி வீட்டில் இந்த குட்டி வாண்டுங்கள் தொல்லை தாங்க முடியவில்லை. நாம் இருவரும் நாம் சொந்தமாக வீடு கட்டிக்கொள்ளலாம் என்று இதுக்காகவும் பேசிக்கொண்டோம். மறுநாள் இரவு மழை வர மாதிரி இருந்தது. 2 காகங்களும் மரத்தின் கிளையிலே அமர்ந்து கொண்டு இருந்தனர். இந்த குமாரி காகம் அழுது கொண்டே இருந்தது. நாம் இவ்வளோ நாளாக சோம்பேறியாக இருந்து விட்டோம், நாம் வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தது இந்த குமாரி. 2 காகங்களும் மிகவும் வருத்தப்பட்டன. நாம் மற்ற பறவைகள் போல் மழை காலத்திற்கு எல்லா விஷயங்களையும் தயார் செய்ய வேண்டும் என்று 2 காகங்களும் கூறிக்கொண்டிருந்தனர். மறுநாள் 2 காகங்களும் சுறுசுறுப்பாக தங்கள் வேலைகளை செய்ய ஆரம்பித்தனர். வீடு கட்ட ஆரம்பித்தனர். காலு, அந்த பக்கம் லெஃப்டில் கொஞ்சம் கட்டுங்க, ரைட்டில் கொஞ்சம் கட்டுங்க, நல்லா கட்டுங்க காலு. நான் கரெக்டாக செய்கிறேன் குமாரி, கவலைப்படாத. உனக்கு அழகான வீடு நான் கட்டித்தரேன்.